அவர் ஒரு சீஃப் மினிஸ்டருங்க. இஸ் நாட் சீஃப் மினிஸ்டர், இஸ் சீஃப் மினிஸ்டர். அவர் அந்த மாநிலத்தின் ஒரு பகுதிக்கு போனால் என்ன ஆகும்? அவர் என்ன அக்யூஸ்டா? இந்த 3 பேர் போனாங்க பாருங்க ஒரே நாளில். இதுதான் கூட்டணி, எதிர்கால கூட்டணி. அதுதான் திரு ஆதவ் அர்ஜுனா ஷுட் பி ரிஸ்ட்ரைன்டுங்க. வார்த்தையை விடுறது இல்லை. நம்ம போய் மேடையில் ஏறி எனக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை நான் முடிப்பேன் தொடைப்பேன் அப்படின்லாம் டயலாக். எங்கிருந்து செந்தில் பாலாஜி 100 பேர் நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்களோட அந்த நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு? அன்பில் மகேஷ் அமைச்சர் எங்கே இருந்தாரு? மின்னல் வேகத்தில் ஒரு ஆஸ்கார் வின்னிங் அழுகை நாடகம் நடத்தினாரு. So no proper postmortem was done. இதெல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு அப்படின்னு பண்ணணும். ஆனா என்ன நடந்தது? அதனால அவரை கரூருக்கு போக விடல, கரூர்ல இருக்கவும் விடல, கரூருக்கு அதுக்கப்புறம் போகவும் விடல. அதை சமாதானப்படுத்த தான் இப்போ கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க. விஜய் நெவர் வயலேட்டட் எனி. அவர் போலீஸ் அனுமதித்த இடத்தில் அனுமதித்த நேரத்தில் தாண்டி அப்புறம் என்ன இந்த அவங்க சாட்சியை கலைப்பாங்க அப்படின்னு தள்ளுபடி பண்ணாம என்னங்க பண்ணோம்? இதுல பாயிண்டே கிடையாதுங்க. என்னடா பைத்தியகார பயலுங்களா இருக்கானுங்களான்ட்டு. அதனால அதிமுக மனு இவங்க அடிச்ச அடியில முன்னால லைன்ல இருக்கிறவங்க அடியில நிராகரித்தது போதாது உச்ச நீதிமன்றம். இது மாதிரி இத மாதிரி. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக திமுக 2 பேரும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு டிவிகே சார்பாக எல்லாருமே பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போவும் கரூர் விஷயத்தில் 2 பேருமே 2 கட்சிகளுமே சேர்ந்து போய் ஆளுநரெல்லாம் போய் பார்க்குறாங்க. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனா மிக காட்டமாக பேசுகிறாரு. அப்புறம் திமுக மேலே குற்றச்சாட்டத்தை வச்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே அது சிபிஐ வழக்கில் இருக்குது அப்படின்னு. ஆதவ் அர்ஜுனா அவர்களும் ஸ்டேஜில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது அப்படின்லாம் பேசுகிறார். இது அரசியலா? இது எப்படி பார்க்குறது? அதிமுக திமுக எடுத்த அந்த முன்னெடுப்பு எப்படி? இவங்க விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாதுன்னு ஏன் இவங்க நினைக்கிறாங்க? ஆதவ் அர்ஜுனா பேசுறது சரியா? முதல்ல இவங்க நினைச்சா அது நடக்குமா? அவர் ஒரு சீஃப் மினிஸ்டருங்க. இஸ் நாட் சீஃப் மினிஸ்டர், இஸ் சீஃப் மினிஸ்டர். அவர் அந்த மாநிலத்தின் ஒரு பகுதிக்கு போனா என்ன ஆகும்? அவர் என்ன அக்யூஸ்டா? அவர் விட்னஸ் தாங்க அந்த கேஸ்ல. ரெண்டாவது, இஸ் என்டைட்டில் டு விசிட் எனி பார்ட் ஆஃப் தி ஸ்டேட், ஈவன் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அவர் ஒன்றும் தடை செய்ய முடியாது. அதனால இந்த நினப்பெல்லாம் இவங்க, அதாவது திமுக அதிமுக எல்லாம் ரொம்ப லோயஸ்ட் எப் இன் பாலிடிக்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது செல்லா காசாகிட்டார் அவரு. திமுக ராஜா கனிமொழி எல்லாம் வரலாறு தெரியாம உளறிட்டு இருக்காங்க. தனியா தான் நிக்கணும், இனிமேல் கூட்டணி எல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க. கூட்டணி இல்லாம உங்க பருப்பே வேகாது ராஜா. அண்ணா காலத்திலிருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் நீங்க ஜெயிச்ச 6 தடவையும் கூட்டணியோட தான் ஜெயிச்சிருக்கீங்க. மைனஸ் கூட்டணி பிக் ஜீரோ ஆயிடுவீங்க. பிக் ஜீரோனா 20% 19% ஓட்ட வாங்குவீங்க. அதை நாக்கதான் வழிக்கணும். ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அதனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. பட் கரூர் விஷயம் கண்டிப்பாக நான் வரேன். கண்டிப்பாக கூட்டணி அரசியல்ல தான் திமுக பயணிக்கும், அதிமுக பயணிக்கும். ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா இன்னொரு கூட்டணி ஆயிடுச்சு. இப்ப தனித்து இல்ல. தனித்து இருக்கும் போதே உங்களை அடிச்சு துவைச்சிட்டாரு 2 பேரையுமா. நல்ல கல்ல வச்சு பாறையில அடிச்சுட்டாரு. ஆனா திருமாவளவன் இன்னும் திமுக பாசத்துல தானே இருக்கு. திருமாவளவனை விடுங்க, தாவேக்கா ஒரு பலமான கூட்டணியில இருக்கு இன்னைக்கு. அப்போ உங்க கூட்டணி பூரா அங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இருக்கிற எஞ்சி இருப்பது தேமுதிக. அதுவும் எந்த நேரத்தில் என்ன பாயம்னு சொல்ல முடியாது. அன்பிரிடிக்டபிள். ரைட்டா? அதாவது 2-3 நாளைக்கு முன்னால ஆளுநரை போய் சந்திச்சாங்க. ஒரு 3 கட்சி லைன் கட்டி போனாங்க. நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வரேன்னு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாஜக, திமுக, அதிமுக எல்லாருடைய நோக்கமும் என்னன்னா தாவேக அரசின் மீது, திரு விஜய் மீது புகார்,
இதான் இல்ல அவரு இதுதான் வைகோ அவர்கள் சொன்னதின் பேராகாரமும் அவங்க புகார் அதாங்க, தெரிவித்தாங்க. இதுதான் புகார் தாவேக்கா மேல தானே, விஜய் மேல தானே. அதை தான் நான் சொல்றேன். புகார் யார் மேலன்னா தாவேக்கா மேல, திரு விஜய் மேல, ஆளுங்கட்சி மேல ஆளுங்கட்சி மேல, கூட்டணி மேல. இந்த 3 பேர் போனாங்க பாருங்க ஒரே நாள்ல. இதுதான் கூட்டணி, எதிர்கால கூட்டணி. அதுதான் நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு வரும், நாளன்னைக்கு இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கு வரும், இல்லைன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த கூட்டணி கெட்டிப்படும். இதுல நாம் தமிழர் இருப்பாரா இல்லையா என்பதையும் நாம இப்போ கணிக்க முடியாது. அவரும் இப்ப கும்பல்ல கோவிந்தா பண்ணலான்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டார். இவ்வளவு வருஷம் கழிச்சு தனிமையில் இனிமை காண முடியாது என்பதை ரொம்ப கடினமா உணர்ந்துட்டாரு. அதனால இந்த 3 பேரோட நாம் தமிழரும் சேர்ந்தால் ஆச்சரியப்படுறது இல்லை. வேட்பாளரா நிப்பாட்டலாம், பொது வேட்பாளரா இருக்க முடியும். எல்லாரையும் சகட்டு மணிக்கு திட்டு வருவதால பொது வேட்பாளரா? இப்பவும் கூட்டணியில இருக்கவங்களும் விஜய திட்டினவங்க தானே. ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? பொது வேட்பாளரா அவங்க பொது வேட்பாளரா விஜய் ஆதரிச்சாங்களா? கூட்டணியில் இருக்கிறவங்க சைத்தானின் பிள்ளை மாதிரி RSS பிள்ளைலாம் சொன்னவங்க தானே. அதனால இவர் பொது வேட்பாளர் ஆவறதை தான் நான் சொல்றேன். எப்படி இவர் காமன் கேண்டிடேட் ஆக முடியும்? சரி, அடுத்தது நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். திரு ஆதவ் அர்ஜுனா should be restrained-ங்க. அவர் அவங்க தலைவர் விஜய் அவர்களை பார்த்து கத்துக்கணும் வேண்டியது முக்கியமா என்னன்னா அமைதியா இருக்கிறது, வார்த்தையை விடுறது இல்லை, அப்சர்வ் பண்ணணும், எல்லாத்தையும் மற்றவங்க பேசுறத அப்சர்வ் பண்ணணும். இது தாவேகாவின் பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவுக்கே நான் சொல்ற அட்வைஸ் இது. மினிஸ்டருக்கு இன்னும் அதிகம். மினிஸ்டர் வாயை டைட் லிப்டா இருக்கணும். ஏன்னா இஸ் நாட் அன் ஆர்டினரி மினிஸ்டர், நம்பர் 3 பவர்ஃபுல் மினிஸ்டர். புரியுதுங்களா? அதனால அவர் பொது வெளியில பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். வார்த்தை என்ன வருதுன்னு கையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க திமுக ஆட்கள், நல்லா திமுக ஆட்கள். ஆகவே அவர் அன்னைக்கு மகாபலிபுரத்துல அந்த இணைப்பு விழால பேசுறது முழுமையா நான் ரசிக்கல. இவர் தேவையில்லாம ஏன் இப்படி வாயை திறந்து திரு விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் எம்ப்ராசிங் மூமெண்ட்ஸ், தர்ம சங்கடத்தை தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு யாராவது கவுன்சில் பண்ணா பரவாயில்ல, அதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் என்ன தப்பா கூட நினைச்சுக்கலாம், நமக்கு ஒண்ணும் இல்லை. நல்லதை சொல்வேன், உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், அதான் நம்ம ஃபார்முலா. சோ as a minister you should have not spoken those words. இவர்தான் போய் டெல்லியில அலைஞ்சி வக்கீலெல்லாம் பிடிச்சி, அந்த காலகட்டத்தில் இவ்வளவு நெருக்கடி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இவர் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல அநேகமா இவர் தான் தாவேகா சார்பில் பெட்டிஷனர் நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா தான் தனி விமானத்துல டெல்லிக்கெல்லாம் போனாரு. போய் தனி விமானத்துல போனாரோ இல்ல கமர்ஷியல் பிளைட்ல போனாரோ, இதெல்லாம் கேள்வியாங்க. இல்ல இதுதான் அந்த தனி விமானத்தில் போனார், துணையாக போனார், இதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, கஷ்டப்பட்டு போனீங்க, போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் உங்க கோரிக்கையை ஏற்க வச்சுட்டீங்க. அதனாலதான் இங்க திமுக ஆட்சியாளர்கள் போட்ட தனிநபர் கமிஷனும் செயலிழந்தது, அஸ்ரா கார்கு தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் செயலிழந்தது. அப்போ சுப்ரீம் கோர்ட் சிபிஐ என்கொயரி நடத்த உத்தரவிட்டது. அந்த சிபிஐ ஒழுங்கா வேலை செய்தான் பார்க்கறதுக்கு 3 மெம்பர் கமிட்டி ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமையில போட்டாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். பலமுறை விசாரிச்சுட்டாங்க. கரும்புலி அவங்க பாக்குறாங்களோ இல்ல பலமுறை விசாரிச்சுட்டாங்க. பல பேரை கலெக்டர், எஸ்பில இருந்து, ஏன் நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா, உஷியானந்த் எல்லாரையும் விசாரிச்சுட்டாங்க. இவர் வேற அதுல அக்யூஸ்டா இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா இஸ் அக்யூஸ்ட், ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட், மதியழகன், அந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர். பட் விஜய் வாஸ் ஏ விட்னஸ். அவரே டெல்லிக்கு 2 வாட்டி கூப்பிட்டாங்க, போனாரு. தேர்தலுக்காக அது வேலை செய்யாம இருந்தது. தேர்தல் முடிஞ்ச உடனே இட் ஹஸ் ஸ்டார்டட் த ஒர்க். ஸோ வி மஸ்ட் ஹாவ் த பேஷன்ஸ் டு வெயிட் ஃபார் த ரிசல்ட். அந்த தீர்ப்பு என்ன வருதுன்றதுக்கு பொறுமை வேணும் நமக்கு. நம்மளே கேட்டு நம்மளே வாதாடி கொண்டு வந்த ஒரு விசாரணை கமிஷன்
அல்லது ஒரு விசாரணை அமைப்பு சிபிஐ அதை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போய் மேடையில் ஏறி எனக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை நான் முடிப்பேன் தொடைப்பேன் அப்படின்லாம் டயலாக் அடிச்சா தான் காத்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க போய் சறுக்குவீங்கன்னு உடனே அதை எடுத்துன்னு RS பாரதி அன்னைக்கு சாயந்தரமே டெல்லிக்கு போயிட்டாரு, போய் சுப்ரீம் கோர்ட்ல. அவங்க நோக்கம் என்ன தெரியுங்களா? அதாவது வந்து கரூருக்கு விஜய் போகக்கூடாது, அதை வச்சு இவங்க பாலிடிக்ஸ். அவங்க அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? அப்போ ஏன் ஏத்துக்கூடாது? நான் வரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது வந்து கரூர்ல அந்த சம்பவம் நடந்த உடனே விஜய் வாண்டட் டு விசிட் த ஹாஸ்பிட்டல். ஆனா அவரை நீங்க போகக்கூடாது, இங்க ஒரே கலவரமா இருக்கு, நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, இங்க பாதுகாப்பு இருக்காது, உடனடியா இந்த இடத்த விட்டு நீங்க போங்கன்னு போலீஸ் தான் அவரை கம்பல் பண்ணி அவரை வந்து அந்த கரூர் மாவட்ட எல்லை வரைக்கும் பெட்ரோல் ஒன்று வந்து அனுப்பிச்சு விட்டுடுச்சு. ஆனா அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் திமுக ஆட்கள் வந்து குவியறாங்க. எங்கிருந்து செந்தில் பாலாஜி 100 பேர் நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்களோட அந்த நேரத்துல அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு, லைவ் போட்டுக்கிட்டு வர்றார் Facebookல. அன்பில் மகேஷ் அமைச்சர் எங்கே இருந்தாரு? மின்னல் வேகத்தில் வந்து ஒரு ஆஸ்கார்டு வின்னிங் அழுகை நாடகம் நடத்தினாரு. இப்போ விஜயை துரத்தி விடுறாங்க, விரட்டுறாங்க. திமுக ஏர் டாஷ்போர்ட், அதாவது துபாய்க்கு போய் இறங்கின உதயநிதி துபாயில இருந்து வராரு திரும்பி. இவரால உறங்க முடியல, ஸ்டாலினால தூங்கவே முடியலையா. கள்ளக்குறிச்சியில 61 பேர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டப்ப நல்லா தூங்கினாரு. இவர் தான் அதுக்கு போலீஸ் மினிஸ்டரு. போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலே காட்சி இருக்கானுங்க. இவர் அதுக்கெல்லாம் அவசரம் காட்டல. ஏன்னா டு ஃபிக்ஸ் மிஸ்டர் விஜய், விஜயை இதுல வந்து சிக்க வைக்கணும்ன்றதுல திமுக ரொம்ப முனைப்பு காட்டுச்சு. அவங்க எப்படி போட முடியும்? அதுக்கெல்லாம் கோர்ட் எல்லாம் இருக்குது இல்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா போலீஸை பயன்படுத்தி அவங்கள வெக்கேட் பண்ண வச்சுட்டு இவங்க ஃபுல்லா வந்து இறங்கினாங்க. இவங்களுக்காக தானுங்க விடிய காத்தாலே இவ்வளவு பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் டாக்டருங்கெல்லாம் இப்போ மாத்தி சொல்லியிருக்கானுங்கல்ல. எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க லோக்கல் டிஎம்கே எம்எல்ஏ கலெக்டர்லாம், உடனே பண்ணுங்க. எப்படியா பண்ணீங்க? பண்ணி காட்டுங்கயானாரு அந்த ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. அவர் கேட்டாரு, இது மாதிரி உங்ககிட்ட நான் பணத்தை கொடுக்குறேன், எனக்கு இத்தனை நிமிஷத்துல பண்ணி கொடுங்கன்னா பேன்னு முழிச்சாங்க. ஏன்னா அதெல்லாம் பண்ணவே இல்லை. அவர் முதல்வர் வரார், அவர் உடனே திரும்பணும், அவர் மலர் வளையம் வைக்கிறதுக்கு ஏதோ இழுத்து போட்டு எல்லாம் வச்சிருங்க. ஸோ நோ ப்ராப்பர் போஸ்ட்மார்ட்டம் வாஸ் டன். இதெல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு வச்சிங்களா, நம்ம இப்ப அதை பத்தி சொல்லக்கூடாது. இல்ல சார், இப்போ இவங்க தாவேக்கா வந்து இதை பெரிய அவங்களுக்கு அவங்க கட்சிக்கு ஏற்பட்ட பெரிய கரும்புள்ளியா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? கரும்புள்ளி இல்லைங்க, இது எப்படி அவ்வளவு ஈஸியா கடந்து போயிட முடியும்? ஒரு அரசியல் தலைவர், அவரை பாக்குறதுக்காக வந்தவங்க 41 பேர் இறந்தது இந்தியாவில் எங்கேயாவது நடந்தது? சொல்லுங்க, இது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க எப்படி அதை கடந்து போயிட முடியும்? எவ்வளவு பெரிய டயபாலிக்கல் அட்டெம்ப்ட் அதுல இருந்து தெரியுமா? என்ன பண்ணாங்க தெரியுமா? 41 பேர் செத்தது மட்டும் இல்ல, அந்த சம்பவத்தை வச்சு அவருடைய சுற்றுப்பயணத்தை 4-5 மாசத்துக்கு முடக்கினாங்களே. இல்லைன்னா இன்னும் ஒரு 10-15 மாதம் போயிருப்பார். அவரை விட்டுருந்தா சனிக்கிழமை போய் அநேகமாக 178 தொகுதியில ஜெயிச்சிருப்பாரு. அப்படியே இம்மொபலைஸ் பண்ணிட்டாங்க ஒரு 3-4 மாசத்துக்கு. புரியுதுங்களா? அதுல திமுக வெற்றி அடைஞ்சது. அதனாலதான் சொல்றேன், இந்த சம்பவத்தால் ஆதாயம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான். இல்லைன்னா வாஷ் அவுட் ஆயிருக்கும் திமுக. சோ அது யார் பண்ணாங்கன்னா அது விசாரணையில வரட்டும். சோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கதான் அப்ப தடுத்துட்டோம், அப்ப இவர் போவாது, அதனால வேற வழி இல்லாம அவர் வந்து மகாபலிபுரத்துல ஒரு ரிசார்ட்டுக்கு எல்லாரையும், அப்ப உடனே யாராவது இறந்த குடும்பத்துக்கு அங்க போவாங்களா, இங்க போவாங்க. சீமானியா உங்க வீட்டுக்கு வந்தார், ஸ்டாலின் வீட்டுக்கு, மூக்காமுத்து செத்ததுக்கு. அவர் வீட்டு பக்கத்துலதான் மூக்காமுத்து வீடு, அங்க போலாம்ல, ஏன் இங்க வந்தாரு சித்தரஞ்சன் சாலைக்கு? ஸோ தேவர் வெரி கேட்டகரிக்கல், கால்குலேட்டிவ். விஜயை டேமேஜ் பண்ணோம். விஜய் வந்து மனித பண்பு இல்லாதவர், ஈவி ரக்கம் இல்லாதவர் அப்படின்னு பண்ணணும். ஆனா என்ன நடந்தது? அதனால அவரை வந்து கரூருக்கு போக விடல, கரூர்ல இருக்கவும் விடல, கரூருக்கு அதுக்கப்புறம் போகவும் விடல. அதை சமாதானப்படுத்த தான் இப்போ கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்களா?
சமாதானம் இல்லைங்க. திரும்ப திரும்ப நீங்க ராங்கா கொஸ்டின் இல்ல சார், நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் 20 லட்சம் கொடுத்தாச்சு. கேள்வி எல்லா கட்சிகளும் 10 லட்சம் 15 ஏங்க லட்சம் கொடுத்தாச்சு. தாவேக்கா 20 லட்சம் அது கட்சியில இருந்தா இல்ல விஜய் சொந்த பாக்கெட்ல இருந்து கொடுத்தாரு? ஆமா ஆமா, கவர்மெண்ட் கொடுத்ததா 20 லட்சம்? கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்துச்சு இல்ல. ரைட்டுங்க. காராயம் குடிச்சு கள்ளச்சாராயம் செத்தா கொடுத்தா காசு கொடுக்குறீங்க 10 லட்சம். மனித உயிருங்க, 41 பேர் செத்து இருக்கிறான். எதுக்காக கவர்மெண்ட் அதை இன்னும் சீரியஸா பார்க்கணும்? அதை ஏன் பார்க்கறாங்க இந்த கவர்மெண்ட்னா, இந்த ஃபேட்டல் இன்சிடென்ட் அக்கர்ட் டியூ டு த கவர்மெண்ட் மிஷனரிஸ் ஃபெயிலியர். அரசின் நிர்வாகம், அரசு எந்திரம் தோல்வி அடைந்ததால், தவறு இழைத்ததால் தான் இந்த மரணம் நிகழ்ந்தது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஐ எம் நாட் இன்டர்ஃபியரிங் எனி இன்வெஸ்டிகேஷன் தட்ஸ் கோயிங் ஆன். ஆனா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, அந்த இடத்த கொடுத்ததுல இருந்து, குறுகிய இடத்த கொடுத்ததுல இருந்து, போலீஸ் பாதுகாப்பு உரிய முறையில் செய்யாததுல இருந்து, நிர்வாகம் அசட்டையா இருந்தது. பல மாவட்டங்களுக்கு சுத்திட்டு தான் அவர் கரூருக்கு வராரு. எடுத்த உடனே எங்களுக்கு தெரியாதுங்க இவ்வளவு கூட்டம் வரும், இப்படி வரும்னா யாரும் தப்பிக்க முடியாது. நாகப்பட்டினம், திருச்சி, திருவாரூர் எல்லாம் சுத்தி அடிச்சிட்டு நாமக்கல்ல கூட போயிட்டு தான் வராரு. ஸோ enough safeguards have not been done. அப்ப அது அரசின் தோல்வி. நான் எஸ்பி தோல்வி, இன்ஸ்பெக்டர் தோல்வி, கலெக்டர் தோல்வின்னு பிரிச்சு பார்க்கல. அவங்க எல்லாருக்கும் மேல ஒரு பஞ்சாயத்து தலைவர் உக்காந்துட்டு கட்ட பஞ்சாயத்து அங்க பண்ணாரு கரூர்ல, அதனால அவங்க கைகள் கட்டப்பட்டன. நான் ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன். இந்த சம்பவம் நடந்தது செப்டம்பர் 2025, 27 செப்டம்பர் 27 செப்டம்பர் 2025 வரப்போகுது. ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனா ஜனவரி 2027 அதிமுக ஆட்கள் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக இந்த வேலுசாமிபுரத்தை கேட்கறாங்க கரூர்ல போயிட்டு. அந்த ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இது அரசியல் கூட்டம் நடத்துவதற்கு தகுதியான இடம் இல்லை, ரிஜெக்ட் பண்றாங்க. அந்த லெட்டர்லாம் இருக்கு. அப்ப ஜனவரி மாசம் அரசியல் கூட்டம் நடத்துவதற்கு தகுதி இல்லாத வேலுசாமிபுரத்தை கரூர் காவல்துறை எதுக்காக தாவேக்கா தலையில கட்டினாங்க? 2 விஷயம். அவங்க அதை கேட்கவே இல்லை, அவங்க வேற இடத்த கேட்டாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டு. ஏன் அதை கட்டினீங்க? 2வது, நீங்க என்ன சொல்றீங்க, கூட்டம் இவ்வளவு வந்துடுச்சுன்றீங்க. கூட்டம் வர்றத தெரியறதுக்கு தானுங்க இன்டெலிஜென்ஸ் இருக்கு. உளவுத்துறை எதுக்கு வச்சிருக்கீங்க? அப்ப ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ. போன வாரம் என்ன நடந்தது, அதுக்கு முந்தின வாரம் எப்படி கூட்டம் இருந்தது, எல்லாம் நம்ம டிவி பாக்குற நமக்கே தெரியுது. வாட் இஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் டூயிங்? ஸோ டெலிபரேட் ஃபெயிலியர். நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த ஸ்பீச்சை, அதாவது அவர் தாமதமாக வந்தார், இந்த கதை தானே சட்டமன்றத்திலே கூட விட்டாரு ஸ்டாலின். ஆனா கோர்ட்ல கிளீனா சொல்லிச்சு போலீஸ், நாங்க அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் தான் அவர் வந்தார். என்ன அனுமதிச்சிங்க? செப்டம்பர் 27 ஈவினிங் 3:30 8:30 வரைக்கும் அவருக்கு பர்மிஷன் கொடுத்தோம். அவர் எப்போ வந்தாரு? 7:45 வந்தாரு, 8:15 போயிட்டாரு. அப்போ விஜய் நெவர் வயலேட்டட் எனி, அவர் போலீஸ் அனுமதித்த இடத்தில் அனுமதித்த நேரத்தில் பேசினார். ஆனா இன்னும் புரளியை கலப்புனானுங்க. அவர் வேணும்னு ஜனங்களை காக்க வச்சாருங்க, அதனாலதாங்க செத்து போனாங்கன்னு கதெல்லாம் சொன்னாங்க. ரைட், அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா விஜய் கிளம்பும் போது எந்த அளவுக்கு ஃபியூரியஸ் ஆனார்னா, போலீஸ வார்ன் பண்ணாரு. ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறும், காவல்துறை மக்களை தான் பாதுகாக்கணும். எங்கேயா போனீங்க? ஒருத்தனையும் காணமானாரு. நீங்க அதெல்லாம் போட்டு பாருங்க, ரீவைண்ட் பண்ணி. இவங்க சொல்றாங்க 555 போலீஸை நான் நிறுத்தினேன்னு. ஆசீர்வாதம் டேவிட்சன் ஆசை அப்ப எங்க இருக்காரு தெரியல, எந்த குடவுன்ல இருக்காரு தெரியாது. என்னெல்லாம் பிரஸ் இந்த அம்மா கொடுத்தாங்களா, அந்த அம்மா பேர்னா அமுதா. இவங்க எல்லாம் அரசியல்வாதிகளா? ஆளுங்கட்சி பண்ணலாம். செந்தில் பாலாஜி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணார், அவர் பண்ணிட்டோம். நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, உங்களுக்கு எதுக்கு எந்த வேலை? இப்ப ஆளுங்கட்சி முழுமையாக நிர்வாகத்தை, ஆட்சியை பயன்படுத்தி பண்ணாங்க. 10ஆம் தேதி விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் கரூர் போறது உறுதி தானா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அபிஷியலா there is no information or announcement. திரு ஆனந்த், அமைச்சர் ஆனந்த் இருக்கார் இல்லையா, செகண்ட் இன் கமாண்ட், டிவிக்கு பொதுச் செயலாளர், அவரு மகாபலிபுரத்துல அந்த இணைப்பு விழால வெர்பலா சொன்னாரு.
அரசல் புரசலா கேள்விப்படுறோம். கலெக்டர் ஆபீஸ்ல இந்த 41 பேர் குடும்பங்கள்ல யாருக்கு வேலை கொடுக்கலாம், அவங்க கல்வி தகுதின்னா இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ 10ஆம் தேதி போவாரான்றது என்னால தெரியாது. அன்லெஸ் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் தேர். கண்டிப்பா போவாரு. ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் அவர் நினைக்கிறாரு. வேலைகளை இவங்க எதிர்கட்சிகள் பண்றாங்கல்ல, அது 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 நடக்குமான்ற, அதை தாண்டி போக முடியும் இன்னைக்கு ஏன்னா அதை தாண்டி தானங்க இங்க வந்திருக்காரு, இவ்வளவு தொழில் வந்திருக்காரு. கேஸ்ல இருக்குல்ல, செயின்ட் கோட்டைக்கே வந்துட்டாரு, எல்லாரையும் தாண்டி. அப்புறம் என்ன இந்த அவங்க சாட்சியை கலைப்பாங்க அப்படின்னு கேஸ் போடுறாங்க. சாட்சியை கலைப்பதுன்னா எல்லா சாட்சியும் விசாரிச்சாச்சுங்க. இப்போ வந்துங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவதுங்க, இவர் குற்றவாளியே இல்லையங்க, அவரும் ஒரு விட்னஸ் தான். he was also a witness. அவ்வளவுதான், சாட்சி சொன்னாரு. அப்புறம் இவர் சாட்சியை போய் கலைப்பாரா? இவரே ஒரு சாட்சியாச்சு. இதெல்லாம் டுபாக் வருங்க. அதாவதுங்க, அவங்களுக்கு விஜய் அந்த ஊருக்கு போலன்னு சொல்லிட்டே வண்டியை ஓட்டினாங்க. அவர் போக முயற்சி பண்ணார், இவங்க அனுமதி கொடுக்கல. அப்ப இவங்க ஆட்சி, இப்ப இவர் ஆட்சி. போலீஸ சல்யூட் அடிச்சு எல்லையிலிருந்து கூப்பிட்டு போவானே, புரியுதுங்களா? அப்போ அவர் போயிடுவார் போல இருக்குதுன்னு அங்கதான் நான் இந்த விஷயமே சும்மா இருந்திருக்கும். சும்மா இருந்த சங்க ஆதவ அர்ஜுனா தான் ஊதிக்கு எடுத்துட்டார். இவர் இந்த மாதிரி பேசணும்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எங்களை இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு எங்களை ஆளாக்குறாங்க. ஆகவே என்ன சொல்றாங்க பாருங்க, நேரடியா இந்த வேலை கொடுக்க கூடாது, அவங்களுக்கு உதவி கொடுக்க கூடாது, விஜய் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்களால. திமுக சுத்தி வளைச்சு என்ன சொல்றாங்கன்னா, சாட்சிகள் கலைக்கப்படுவதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரி அவங்க ஏதாவது உதவி பண்ணா அரசாங்கம் சிபிஐ தீர்ப்பு வரும் வரை காத்து இருக்கலாம், தாண்டி போவார. முட்டாள்தனமா இந்த RS பாரதி அநேகமா அண்ணா அறிவாலயத்தை மூழ்கடிக்காம ஓஞ்ச மாட்டார்னு நினைக்கிறேன். அதாவது அமைப்பு செயலாளர்ல திமுகல மகா மட்டமான சிந்தனை. எங்க ஒரு முதலமைச்சரை போய் ஒரு ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? அவர் ஏதாவது குற்றத்துல சம்மந்தப்பட்டிருக்காரா? அப்போ இவங்க பயம் என்னன்னா, அவர் கரூர் போனார்னா செந்தில் பாலாஜி கதாலாம் கந்தலாயிடும். விஜய் 5 நிமிஷம் பேசினாரும் பீஸ் ஆகிட்டு வந்துடுவாரு, பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. அதனால அவர் கரூருக்கு போக கூடாது. இந்த ஃபேமிலிஸ்க்கும் பெரிய ஆறுதலா இருக்கும்ல. தனியா அவர் கூப்பிட்டு காலில் விழுந்து அழுதுதெல்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க மகாபலிபுரத்துல. யாருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இதுவா? கவர்மெண்ட் ஃபெயிலியரை சரி செய்வதற்காக கருணை அடிப்படையில் வேலை. there is a provision in the government, compassionate appointment. அது பேரு தயாநிதி மாறனுக்கு கொடுத்தாங்கல்ல திமுக, முரசொலி மாறன் செத்த ஒன்னும் அது கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் தான். எடுத்த உடனே எம்பி, எடுத்த உடனே கேபினெட் மினிஸ்டர். அது கரூர் மக்களுக்கு கொடுத்தா என்ன தப்பா? தான் என் கேள்வி. அதான் சார், கரூர் விஷயம் சார்ந்து திமுக நீதிமன்றத்துல மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. தள்ளுபடி பண்ணாம என்னங்க பண்ணோம்? இதுல பாயிண்டே கிடையாதுங்க. இவங்க வக்ர புத்தி அடிச்சு, அதாவது ஒரு மாநிலத்தின் முதல்வர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, நிவாரணம் செய்வதையும், பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போவதையும் தடுப்பதற்கு யாருக்கு இங்க அதிகாரம் இருக்கு? எல்லாரும் தான், திமுக அதிமுக 2 பேரும் தான் இந்த வேலையை பண்ணாங்க. பட் நீதிமன்றம் அதுக்கு லாஜிக் பார்க்கும் இல்ல, என்னடா பைத்தியகார பயலுங்களா இருக்கானுங்களான்ட்டு. அதனால அண்ணா திமுக மனு இவன்களை அடிச்ச அடியில, முன்னால லைன்ல இருக்கிறவங்க அடியில இவரு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அண்ணா திமுக பண்ணியிருக்காரு. திமுக மனுவை நிராகரிச்சிருக்காங்க. என்ன கேட்டா நிராகரித்தது போதாது, உச்ச நீதிமன்றம் இத மாதிரி நீதிமன்றத்தினுடைய நேரத்தை விரயமாக்கியதுக்காக 5 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். எது கேட்டாலும் ஓடிடுறாங்க. எவ்வளவு கேஸ் பெண்டிங்கா இருக்கு தெரியுங்களா? சுப்ரீம் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல எல்லாம். இதெல்லாம் தேவையாங்க? இதெல்லாம் அவர் ஒரு முதல்வர், அவர் ஒரு பகுதிக்கு போறாரு, இதை யார் தடுக்க முடியும்? எவ்வளவு மோசமா இருக்காங்க பாத்தீங்களா நீங்க? அதனால நீதி தான் நிலைக்கும் வென்றதுன்ற மாதிரி தான் நான் உச்ச நீதிமன்றத்தை பார்ப்பேன். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.